என்னது, செகண்ட் ஹேண்ட்ல சாமான் வாங்க போறீங்களா? நமக்கு தெரிஞ்ச முக்காவாசி இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் இப்படி தாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க செகண்ட் ஹேண்ட் சாமான்னு சொன்னாலே. ஆனால் நியூசிலாண்டில் முக்காவாசி வீடுகள் இருக்கிற சாமானே செகண்ட் ஹேண்ட் தாங்க. நியூசிலாண்டில் ரோட்டில் ஓடுற காரில் 61% ஆஃப் கார் செகண்ட் ஹேண்ட் தாங்க. 39% தான் நியூலி பாட் கார்ஸ். அப்போனா பார்த்துக்கோங்க இந்த ஊரில் எந்த அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் சாமான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. கார் மட்டும் தானான்னு கேட்டால் அதான் இல்லைங்க. இங்கே இருக்கிற பைக்கு, எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர், குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டோரி புக்ஸ்லேருந்து அவங்க படுக்க போடுற பெட்லேருந்து எல்லாமே மேஜராக செகண்ட் ஹேண்ட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஷேம்ஃபுல்லாக பார்க்குற ஒரு விஷயத்தை இந்த ஊரில் நார்மலைஸ்டாகவும் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்மார்ட். அது மட்டும் இல்லைங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி கூட. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட காசு இல்லாததுனால அவங்க செகண்ட் ஹேண்ட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. ஐ திங்க் பீங் வெரி ப்ராக்டிக்கல். யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே லேண்ட்ஃபில்க்கு தாங்க போக போகுது. ஸோ நிறைய என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவே இங்கே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் அதிகமாகவே விற்பாங்க, வாங்கவும் செய்வாங்க. ஒரு சர்வே எடுத்ததில் 87% நியூசிலாண்டர்ஸ் அவங்க வீட்டில் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறது தெரிய வந்திருக்குங்க. நம்ம ஏன் எப்பவுமே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் வாங்குறத நம்ம ஊரில் ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயமா நினைக்கிறோம். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா, இந்தியாவில் மட்டும் 78,300 crores வர்த் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அன்யூஸ்டாகவே இருக்காங்க. இதை ப்ரௌன் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நாங்களும் யூஸ் பண்ண மாட்டோம், யாரும் கொடுக்கவும் மாட்டோம், யார்கிட்ட வாங்கவும் மாட்டோம். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு நம்ம ஊர் மக்களும் இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் சாமான்லாம் வாங்கி சஸ்டைனபிலிட்டி அடாப்ட் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு.